ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம சேனலில் போடக்கூடிய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? ஹாரரு, த்ரில்லரு, ட்விஸ்டடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மாற்றலாம், ஒவ்வொரு நாள் ஒரு ஜானர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம சேனலில் ரொம்பவே கம்மியாக போடக்கூடிய விறுவிறுப்பான ஆக்ஷன் காட்சிகளோட இருக்கக்கூடிய படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ரிட்டையர்ட் ஆகி இப்போதைக்கு எக்ஸ் ஆர்மி மேன்ஸாக இருக்கக்கூடிய 5 நண்பர்கள் கொண்ட ஒரு குழு. அவங்க ஆர்மி மேனா சர்வீஸ்ல இருந்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை, பணம், வாழ்க்கை இது எதுவுமே இப்போ இல்லாமல் குடும்பம், குழந்தை, குட்டின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த 5 நபர்கள் அவங்க ஆர்மி ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்ட் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அதுவும் சாதாரண ஐஸ்ட் கிடையாது. மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்ட் அவன் ஒரு காட்டுக்கு நடுவில் தன்னந்தனியா ஒரு வீட்டில் பல 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதை ஆட்டைய போடுறதுக்காக பக்காவான பிளான் போட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு சாதாரண படத்துல இருந்து மாறுபட்டு படமே வேற மாதிரி போக ஆரம்பிக்குது. அவங்க போன இடத்துல கொஞ்சமா தான் பணம் இருக்கும், அதை அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆகலாம் நினைச்சு தான் போயிருப்பாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா பல்லாயிரம் கோடி பணம் அங்க இருக்கும். ஆசை யாரை விட்டுச்சு, அவ்வளோ பணத்தை ஒரேடியா அங்க பார்க்க லாஸ்ட் மினிட்ல இவங்க பிளானை மாட்டி அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் திருடிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி திருடிட்டு வரும்போது அளவுக்கு அதிகமான பணத்தாசனால பல தடங்கல்கள் இவங்க பிளான்ல வருது. அந்த தடங்கள் எல்லாம் மீறி அந்த பல்லாயிரம் கோடி பணத்தை இவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, வித்தியாசமா, பயங்கர த்ரில்லிங்கா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் ட்ரிபிள் ஃப்ரான்டியர். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தரமான கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய தொடக்கத்திலே சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க ஒரு நம்பர் தான் காட்டுறாங்க. இவர் பேர் வில்லியம், இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டர். இவர் இப்ப சர்வீஸ்ல இல்ல, ஆனா இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். இப்போ இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்குலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்க மூச்சு நிக்கிற கடைசி தருணம் வரைக்கும் அந்த மிஷனை முடிக்கிறது மட்டும் தான் உங்களுடைய எய்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இவர் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி மெக்சிகோல காட்டுறாங்க. அங்க ஒரு ஸ்லம் மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இந்த படத்துடைய ஹீரோவான சாண்டியாகோவை தான் காட்டுறாங்க. இவரும் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி தான். ஆனா இப்போ ஒரு பிரைவேட் மிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு வந்து அட்வைசரா இருக்காரு. இப்போ இவங்களுக்கு வந்து தகவல் படி இவங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் அது இந்த ஸ்லம்குள்ள ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறதா அந்த லொகேஷன் உங்களுக்கு தெரிய வர இவங்க ஒட்டுமொத்த டீமையும் கூட்டு வந்து அந்த இடத்தையே ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டு மைக் மூலமா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இடத்தையே நாங்க ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டோம். சோ கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியாது, ஒழுங்கு முடியாத சரண்டர் ஆயிடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாடி மேல உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்க வந்து இவங்க சொல்றதை கேட்கற மாதிரி இல்ல, அவங்க எதிர்த்தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோடைய டீமே வந்து எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள வந்து பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு. இவங்க டீம் நம்ம ஹீரோடைய டீம் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப சடனா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறார். இதை மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் எங்க ஓடுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பில்டிங்கை சுத்தி வந்து கரெக்டா ஒரு லொகேஷன்ல உட்காந்து சரியான நேரத்துல சரியான ஒரு இடத்துல தாக்குதல் பண்றாரு. அதனால அந்த ஒட்டுமொத்த பில்டிங் இப்ப கொலாப்ஸ் ஆக நம்ம ஹீரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த இடமே இவங்க கண்ட்ரோலுக்கு வர இப்போ இவங்க கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனா அங்க ஒரு மிகப்பெரிய கும்பலே இருக்கு, நிறைய பெண்கள் இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேல நிறைய பணம், கன்ஸ், ட்ரக்ஸ் இது எல்லாமே இருக்கு. அப்ப அங்க இருக்கிறதுல முக்கியமான 2 பேர் அடிச்சு விசாரிக்கும் போது லோரியா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நேம சொல்றாங்க. இந்த நேம கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மூஞ்ச பாத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த டீமுக்கே ஹெட்டே வந்தா ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்ட். அவனை பிடிக்கிறதுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் இது. ஆனா மிஸ் ஆயிடுச்சு, அவன் இங்க இல்ல. பட் இவங்க மாட்டிருக்காங்க இல்லையா? சோ கிடைச்சவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அங்க நிறைய பெண்கள்லாம் இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா? சோ அவங்கள ஒன் பை ஒன்னா அப்படியே லைனா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு கை கட்ட அறுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு. இதை பார்த்த ஹீரோ டக்குன்னு என்ன பண்றாருன்னா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை விரட்டிட்டு போக ஆரம்பிக்க. அவளுக்கு இந்த ஊர்ல இருக்க சந்து பொந்தெல்லாம் அத்துப்படி போல இருக்கு. சந்தா பூந்து அவ பாட்டுன்னு அசால்ட்டா எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் அவளை விடாம தொத்திட்டு போக ஒரு இடத்துல அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடுறாரு. அப்படி மிஸ் பண்ண அடுத்த செகண்ட் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் போட்டிருக்க அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் கழட்டி அவர் மறைச்சு வைக்கிறார். மறைச்சு வச்சுட்டு இப்போ அதே ஸ்லம்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள இப்ப இவர் அசால்ட்டா போக அங்க பார்த்தா இப்ப தப்பிச்சு வந்த பொண்ணு இருக்கா. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ பேர் இவானா. இவ ஒரு இன்ஃபார்மர் மாதிரி அந்த மிகப்பெரிய ட்ரக் கும்பலுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபார்மர். சோ நைஸா நம்ம ஹீரோ தான் எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கார் போல இருக்குது. இப்போ இங்க வந்துட்டு உன்னை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, அங்க என் தம்பி இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து அவ்வளவுதான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் மாட்டிக்கிட்டான், அவன் உயிரோட இருக்கான்ல, அது வரைக்கும் நீ சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப சடனா அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொன்னோம். ஹீரோடைய முகமே மாறுது. என்னன்னு பார்த்தா இவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் லார்ட் லோரியான்னு சொல்லிட்டு அவன் கிட்டத்தட்ட இந்த படத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்லோ எஸ்கோபார் மாதிரி அதே மாதிரி இந்த ஊர்ல ஒரு ட்ரக் சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடியவன். அவன் காட்டுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பெரிய பங்களா வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு கிங் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை தான் நம்ம ஹீரோ பிடிச்சி கொடுக்கிறதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்ப இவானா சொல்றா. இவானாக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கக்கூடிய டீலிங் என்னன்னா, இந்த மாதிரி இவானா ஹெல்ப் பண்ணானா இவளையும் இவளுடைய தம்பியும் ரொம்ப சேஃபா இந்த பிரச்சனையில எல்லாம் மாட்டாம இந்த கண்ட்ரியை விட்டே வெளில கொண்டு போயிட்டு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு தரணும். இதுதான் இவங்களோட டீல். சோ இப்போ வந்து இந்த மாதிரி லோரியா இருக்க லொகேஷன் எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படமான ஆரம்பிக்க. இப்ப கட் பண்ணா மறுபடியும் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வில்லியம் தான்
தான் காட்டுறாங்க. அவர் வழக்கம் போல சோல்ஜர்ஸ்க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம படத்துடைய ஹீரோ சாண்டியாகோ உட்காந்துட்டு இருக்காரு. பல வருஷங்கள் கழிச்சு மீட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் ஒரே பேட்ச்மேட். ஸோ இவர் வந்த விஷயம் என்னன்றதை இப்போ சாண்டியாகோ சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக தான் வந்திருக்கிறதாவும் தன்னால தனியா பண்ண முடியாது, நம்ம டீம் இருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும், ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன், அதனால தான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே வில்லியம் வந்து, என்னுடைய நண்பன் தாண்டி நீ கேட்டு இல்லை நான் சொல்லுவேன், பட் நான் வர தயாரா இருக்கேன், பட் நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்களை எப்படி கேதர் பண்ண போறாங்க, அவங்க வருவாங்களானே எனக்கு தெரியல, முக்கியமா டாமி வரவே மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப இங்க தான் இந்த டாமி யாருன்னு காட்டுறாங்க. இவருமே நம்ம ஹீரோடைய பேட்ச்மேட் தான். முன்னாடி சூப்பர் சோல்ஜரா இருந்தவர், ஆனா இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருக்காரு. வாழ்க்கையை ஓட்டணும் இல்லையா, சோ அவரை தான் காட்டுறாங்க. ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வீடு காமிச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு இது பிடிக்காத ஒரு வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துலயும் வந்த கிளைண்ட்ஸ் வந்து அந்த வீடை வேணும்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க. சோ சம கோவத்துல சம காண்ட்ல அப்படியே அந்த வீடை பூட்டிட்டு இப்ப வெளில வந்து பார்த்தா நம்ம சாண்டியாகோ நின்னுட்டு இருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது நான் மச்சான் எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்றது ஃபேமிலி ஆயிடுச்சு, எது பண்ணோம்னாலும் காசு 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 தான், எங்க இருந்து வரும் காசு, சோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எல்லாம் விடு, ஒரு முக்கியமான மேட்டர் மாட்டி இருக்கு, இதை மட்டும் பண்ணி முடிச்சோன்னா நல்ல காசு கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்பா சாமி அதெல்லாம் எதுவுமே வேணாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல ரிட்டையர்ட் லைஃப்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனை ஈத்து விட்டு போயிடாதீங்க, வந்தியா சரக்கடிச்சியா கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மச்சான் உன்னையே நம்பி வந்தா இப்படி சொல்ற பாத்தியா அப்படின்னு போது, எப்பா சாமி இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, என் பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணோம், வண்டியிலேரு மத்ததெல்லாம் என் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு வர, சரி இவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்தா அங்க ஏகப்பட்ட பில்ஸ் இருக்கு. எஸ் நம்ம டாமி ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு, ரொம்பவே நிறைய பண கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூலை நோக்கி போக, பின்னாடி பொண்ணு உட்காந்துட்டு ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ சாண்டியாகோ வந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. படத்துடைய தொடக்கத்தில் லோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரக் லார்டுடைய ஹைடவுட்டை இவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அந்த ஹைடவுட் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீடாம். அதாவது இந்த லோரியான்னு சொல்லக்கூடிய ட்ரக் லார்டுடைய வீடு. அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $75 மில்லியன் மேல அவன் பதுக்கி வச்சிருக்கானா. அதை மட்டும் இவங்க போயிட்டு சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து 25% நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்ட அடுத்த செகண்டே நம்ம டாம் பயங்கரமா ஷாக் ஆகி, இது என்ன இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, சேச்சா இவ்வளோ பணம்னா அது எப்படி இல்லீகலா இருக்கும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீகலா கவர்மெண்ட் மூலியமா தான் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, இந்த 25% அப்படின்னு கேட்ட உடனே இங்க நம்ம டாம் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு MMA ஃபைட் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாண்டியாகோ கூடவே வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த வில்லியம் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே இந்த ஸ்டேடியமுக்கு வராங்க. எதுக்காக வராங்கன்னு பார்த்தா பென்னி பிரான்சிஸ்கோன்னு சொல்லிட்டு 2 பேரை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அதில் பென்னி இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப ஒரு திறமையான ஃபைட்டர். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MMA ஃபைட்டிங்காகவே அவருடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிட்டாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான பைலட். ஸோ இவங்க 2 பேரையும் மீட் பண்ணி இந்த மிஷனை பற்றி சாண்டியாகோ சொல்ல, இதை கேட்ட உடனே பிரான்சிஸ்கோ வந்து, எப்பா சாமி இப்போதான் வந்து எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் வந்து ஓஹோன் வாழலனாலும் ஏதோ ஆவரேஜாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் ஆக்ஷன்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஆளு 75 மில்லியன் அதில் 25% சொல்லிட்டு இங்கேயும் சொல்ல, என்னது 25% அப்படின்ட்டு இப்போ இந்த பைலட் பிரான்சிஸ்கோவே வாய பழக, சரி சரி ஓகே இவன் ஃபைட்டுக்கான டைம் வந்துச்சு, முதல்ல இவன் ஃபைட்டை பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பென்னியோடைய ஃபைட்டை பார்க்கறதுக்காக இவங்க ஸ்டேஜுக்கு போக, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மகாதேவ் மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம டாமுமே கடைசியாக வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் ஒரு மனதாக டிசைட் பண்ணிடுறாங்க, மிஷனில் இறங்கிடலாம் களத்தில் இறங்கிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட, அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு தான் காட்டுறாங்க. தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தை வந்து போர் அடிக்கல, நேரா களத்தில் இருக்கிற நம்ம டீமை தான் காட்டுறாங்க. டீமே கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு வந்துட்டாங்க. காட்டு பகுதிக்குள்ள அவங்க வண்டியை மறைமுகமாக மறைச்சு வச்சுட்டு அவங்க கொள்ளடிக்க போற இடத்த முதல்ல நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டியாகோ சொன்ன மாதிரி காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். ஆனால் அது சாதாரண வீடு கிடையாது, அங்கே ஒரு ட்ரக் லார்டே இருக்கான். உலக அளவில் தேடப்படக்கூடிய ஒரு ட்ரக் லார்டு, எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அங்கே தங்கியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ பாதுகாப்புகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாதுகாப்புகளை வேவு பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்திருக்காங்க. இவங்க திருடத்துக்கு வரல. ஸோ அப்படி நம்ம டீம் பிரிஞ்சு தேடும் போதே என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சாண்டியாகோ சொல்றாரு. இதுக்கடையில் நம்ம பிரான்சிஸ்கோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து சில குழந்தைகளை உள்ள பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இங்கே பாரு, நான் இதுக்கு வந்து ஓகே சொல்லவே மாட்டேன், உள்ள ஃபேமிலி இருக்கு, நான் இதுக்கெல்லாம் சைன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, இரு பொறுமையா இரு, முதல்ல நான் பிளானை சொல்றேன் கேளு, நம்ம இன்னைக்கு திருட போறது கிடையாது, சண்டே மார்னிங் 6 மணிக்கு திருட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த லொரியா இருக்கான் இல்லையா, என்னதான் கேடு கெட்டவனா இருந்தாலும் பயங்கரமான டிவோட்டி, சண்டே ஆனா அவங்க ஃபேமிலியை வந்து சர்ச்சுக்கு அனுப்பாம இருக்கவே மாட்டான். ஆனா அவனுக்கு இருக்கிற த்ரெட்ஸ்னால அவனால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அதே த்ரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கும் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாடி காட்சியும் சண்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட அவன் அனுப்பி வச்சிருவான். ஸோ உள்ள 3 காட்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த பக்கமா நம்ம வில்லியம் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொரியா இருக்கான் இல்லையா, அவனுக்கு துரோகம் பண்ண 3 பேரை சுட்டே சாகடிக்கிறான். இதை பார்த்து வில்லியம் பயப்படாம, இவன் தான் அந்த லொரியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எஸ் இவன் தான். ஸோ சண்டே மார்னிங் நமக்கு ஒரு 40 நிமிஷம் கிடைக்கும். ஃபேமிலி உள்ள இருக்காது, உள்ள போறோம், 3 செக்யூரிட்டிஸை தூக்குறோம், கூடவே முடிஞ்சா அந்த லொரியாவையும் தூக்குறோம்,
பணத்தையும் அடிக்கிறோம், இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இடத்துக்குள்ள ஒரு வேன் ஒன்று போகுது. அதில் இருக்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம இவானா. அவளை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம டாம் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் அவருக்குள்ள எப்பவுமே இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, பார்க்கறதுக்கே அவர் ரொம்ப அழகாக இருக்கா, அழகில் தான் நீ மயங்கி விழுந்திருப்ப, ஸோ இவளை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ட்ரக் லார்டுடைய எல்லா அக்கௌண்ட்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான். அவன் ஒருத்தன் வந்து வெளியால நம்புறான் அப்படின்னா அது இந்த பொண்ணு தான். சரி, அவ்வளோ நம்புறான்ல, அவள் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுதான் வந்து நான் அவளுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப். டீல் படி அவளையும் அவளுடைய தம்பியும் நான் இங்கேருந்து காப்பாற்றணும், இந்த நரகத்துலேருந்து காப்பாற்றி வேற ஒரு இடத்துல சேஃபான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், இதுதான் எனக்கும் அவளுக்கு இருக்கக்கூடிய டீல் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம டீம் கிளம்பிட அன்னைக்கு ராத்திரி அதே ஊரில் ஒரு பாரில் மீட் பண்ணுறாங்க. ஜாலியாக சரக்கு அடிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாரை விட்டு வெளியில் வரும்போது அப்போ ஒட்டுமொத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீமும் நம்ம சாண்டியாகோ, அதாவது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, மச்சான் உன்னை நம்புகிறோம், ஆனால் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ கன்ஃபார்ம் பண்ணு, இது லீகலா இல்லீகலா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க, இதில் என்ன சந்தேகம், என்னத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே, இது இல்லீகல் தான், அந்த ஒட்டுமொத்த பணமும் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட, இதை கேட்ட உடனே டாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவப்பட்டுறாங்க. டே மச்சான், நம்ம சோல்ஜர்ஸ்ரா, நம்ம நாட்டுக்காக போராடினவங்க, ஆனால் இது திருட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் அப்படியே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்மள எவனாச்சும் ஒருத்தனாச்சும் நல்லா செட்டில் ஆயிருக்குமா? ஒருத்தரும் லைஃப்ல செட்டில் ஆகல, எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம நாட்டுக்காக போராடணும் தான், ஆனா அதனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு? எதுவுமே கிடையாது. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு வேலையை தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை இதை நமக்காக பண்றோம், நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்டா, அதுக்காக தானே இதை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு உணர்ச்சி பொங்க பேச, இதை கேட்ட மற்றவங்களுக்கும் இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் வந்துடுது. ஸோ அதனால இந்த டீமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாண்டா நீ சொல்றது தான் கரெக்ட், மொத்த பணத்தையும் அடிக்கிறோம், செட்டில் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்டுக்கு ஒத்துக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன பிளான் அப்படின்றத ப்ராப்பராக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்மியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு லீடாக இருந்தது நம்ம டாம் தான். ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா லீடராக எல்லாருமே வந்து ஒரு மனமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட், வாமச்சான் உன்னுடைய ஆக்ஷனை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாருமே வந்து பாராட்ட, சரி ஓகே ரொம்ப ஹைப் ஆகாதீங்க, நான் லீட் பண்ணால் எப்படி லீட் பண்ணுவேன்னு தெரியும்ல, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சண்டே அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இறங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உன்னுடைய சோர்ஸ் படி உள்ள ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போயிடுவாங்க, அது கரெக்ட் தானே? அது கரெக்ட் அப்படின்னா நமக்கு 40 நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த கேப்ல உள்ள போறோம், சேஃபை தேடுறோம், பணத்தை அடிக்கிறோம், அதை பேக் பண்றோம். நம்ம வண்டி இல்லாம தான் அங்க போறோம். ஸோ கண்டிப்பா நமக்கு வண்டி தேவை. அங்க ஏதாவது வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரான்சிஸ்கோ சொல்றாரு, அங்க 2 வேன் இருந்தது பார்த்தேன், ஆனா அவங்க சர்ச்சுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு வண்டியில காட்ஸ், இன்னொரு வண்டியில ஃபேமிலி போயிடுவாங்க. ஸோ அங்க வண்டி இல்லை அப்படின்னும் போது, அப்படின்னா உன்னுடைய சோர்ஸ் அந்த பொண்ணு எப்படியாவது நமக்காக அங்க ஒரு வண்டியை கொண்டு வரணும். அப்படி அந்த வண்டி அங்க இருந்தா மட்டும் தான் பணத்தை நம்மளால சேஃபா வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஹெவி வெயிட் தூக்கக்கூடிய ஹெலிகாப்டர், பிரான்சிஸ்கோ அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் சொல்ல பயங்கரமா இந்த பிளானே வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து இவனாவை மீட் பண்ண வந்திருக்காரு. வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை நான் பண்றதுனால எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இவனா கேட்கும்போது, உனக்கும் உன் தம்பிக்கும் புது பாஸ்போர்ட், விசான்னு சொல்லிட்டு ப்ராப்பரான பேப்பர்ஸ், 2 மில்லியன் பணம், கூடவே இந்த நாட்டை விட்டு சேஃபா உன்னை வெளியில கொண்டு போய் விட்டுருவேன், இது என்னுடைய ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம இவானாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போனையும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இப்போ அதை வாங்கிக்கிட்டு இப்போ கட் பண்ணா ஒரு கண்டெய்னர் இருக்கக்கூடிய யாருக்கு தான் நம்ம பசங்களை கூட்டு வராரு. அதுல இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வகையான வெப்பன்ஸ், அட்வான்ஸான டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம டாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோவை தனியா வெளியில கூட்டு போயிட்டு பிளானை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அந்த லொரியாவை என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனை போற்ற வேண்டியதுதான். அவன் உயிரோட இருந்தானா அங்கிருந்து நம்ம தப்பிச்சு போறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம், அதனால அவனை போட்டு தள்ள வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இப்போ நேரா ஃபைனலா ஒரு டிஸ்கஷன் ஒன்று போடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இவனா வந்து ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அதை தான் நம்ம ஹீரோ இப்போ காட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த ஃபோன்ல டோட்டலா அவ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கா, எந்த இடத்துல எது இருக்கும், எங்க செக்யூரிட்டி ரூம் இருக்கும், எங்க ஹால் இருக்கும், எங்க பெட்ரூம் இருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஸோ இதை காமிச்சிக்கிட்டு நாளைக்கு இந்த மிஷனை லீட் பண்ண போற டாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்லி இது வரைக்கும் நம்ம பண்ண மாதிரியான ப்ராப்பரான மிஷன் இது கிடையாது. நம்ம யூனிஃபார்ம் போட போறது கிடையாது, நம்ம நாட்டோடைய கொடி நம்ம ஷோல்டர்ல இருக்க போறது கிடையாது. நம்ம ஆர்மியில எடுத்த உறுதிமொழி எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறா உடச்செறிய போறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம பண்ண போறது கிரைம், ஒரு கொலை, ஒரு ராபரி. அதனால வாழ்க்கையை கூட மாறலாம், ரொம்ப நல்லா சந்தோஷமா லைஃப்ல செட்டில் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையில கூட நம்ம மாட்டிக்கலாம். அதனால நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன பிசுறு கூட தட்டக்கூடாது. அண்ட் கடைசியா இப்பவே இதை வேண்டானா இந்த இடத்துல பின்வாங்கிடலாம். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இன்கேஸ் அந்த ஃபேமிலி மட்டும் சீக்கிரமா வீடு திரும்பிட்டாலோ இல்லைன்னா நம்மள யாருக்காச்சும் அடிபட்டுட்டாலோ அடுத்த செகண்ட் இந்த மிஷனை வந்து அபார்ட் பண்ணிடணும். இதுக்கு ஓகேனா களத்துல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர ப்ரிசைஸா பெர்ஃபெக்ட்டா ஒரு பிளானை நம்ம டாம் சொல்ல, எல்லாரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்குது. பொதுவா இது எல்லாருமே வந்து அபசகுணம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா நம்ம ஆளுங்க இதுதான் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்க. அந்த வீடை சுத்து போட்டாங்க. டாம் மட்டும் பயங்கர டென்ஷனா இருக்காரு, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்கேஸ் அந்த ஃபேமிலி இந்த வீட்டை விட்டு போலனா, சர்ச்சுக்கு போலனா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு கண்டிப்பா போவாங்க, என்ன லொரியா போறானா இல்லையான்றதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கட்சியில அந்த ஃபேமிலி மட்டும்
மட்டும் தான் வெளியில போறாங்க, லொரியா வெளியில போல. சோ வீட்டுக்குள்ள 3 காட்ஸ், வேற யாருமே கிடையாது. மத்த காட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஃபேமிலியும் உள்ள இல்ல. சோ களத்துல இறங்குறாங்க. இது நாள் வரைக்கும் ஆர்மில என்ன பண்ணாங்களோ ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸும் இங்க காட்டுறாங்க. முதல்ல வீட்டுக்கு வெளியில இருந்து அந்த ஒரு காடை வந்து டேக் டவுன் பண்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள ஒருத்தன் டிவி பார்த்துட்டு இருக்க, இன்னொருத்தன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்கான். ஃப்ரிட்ஜ் கிட்ட இருக்கிறவன முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா தூக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிறவன தூக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கிளம்சி ஆகுது. இவங்களுக்கு முன்னாடியே நம்ம பசங்களை அவன் பாத்துறான். சோ அதனால வேற வழி இல்லாம அவன் காலிலேயே சுட்டு அவனை பிடிக்க வேண்டியதா போயிடுது. சோ அப்படி சுடும் போது என்ன ஆகும், சவுண்ட் கேட்கும் இல்லையா. சோ இதனால டாம் வந்து பாத்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இது பிளான்லயே கிடையாது. ஏன்னா அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா லொரியா வந்து பாத்தீங்கன்னா உஷாராயிடுவான். சோ இன்னத்துக்கு அவன் உஷாராயிருப்பான். பைத்தியமாடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம டாம் திட்ட ஆரம்பிக்க, சரி சரி டென்ஷன் ஆகாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிளியர் பண்றாரு. அதுக்கப்புறமா 2 டீமா புரிஞ்சு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லொரியாவையும் இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சேஃப்ல தானே பணம் இருக்கும். சோ அந்த சேஃபையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டையே அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகுறாங்க. மூஞ்ச பாத்துக்கிறாங்க. சம கோபப்படுறாரு டாம். ஏன்னா லைட்டா ஒரு பிசுறு தட்டிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்து சுட்டுட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டு தான் அந்த லொரியா வந்து உஷாராயிட்டான். இருந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த, நம்ம ஹீரோ அது எப்படி அவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிருப்பான், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப இன்னொருத்தன் சொல்றான், அப்படி பார்த்தா இந்த வீட்டுல பணம் இருக்கணும்ல, சேஃப் இருக்கணும்ல, எங்க இந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், 2 பேக் மட்டும் தான் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த மிஷன் டோட்டலா சொதப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனம் உடஞ்சு போயிட்டு அப்படியே உட்காந்துற, அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாப்பா, வேற ஏதோ பிளான் போட்டா போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ அவர் ஏன் நான் ஹீரோன்னு சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாரு. அமைதியா இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது கேட்ட மத்தவங்களா வந்து ஆமா படு மொக்க வாங்கிட்டோம், அந்த ஸ்மெல் தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுட்டு வெறும் குறையா மட்டும் அந்த சிச்சுவேஷனை பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ கண்ணில் ஒரு ஓரமா ஒரு பெயிண்ட் டப்பா படுது. அந்த வாசனையை தான் அவர் சென்ஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு பார்த்தா இப்பதான் இந்த வீட்டு செவருங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே போய் செவுத்தை தட்டி பாக்குறாரு. பார்த்தா இவ்வளவு நேரமா சேஃப்னு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சேஃப் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, இந்த வீடே தான் சேஃப் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தோம். பங்குன்னு போட்டு அந்த செவுத்தை குத்தி உடைச்சு பாக்குறாரு. பார்த்தா செவரு முழுக்க பணம், நம்ம தேடி வந்த பணம் இங்க இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவ்வளவுதான். எல்லாருமே வைபாகி ஆளுக்கு ஒரு பக்கம் செவுத்தை உடைச்சு பாக்குறாங்க. அந்த செவரு முழுக்கவே பணமா இருக்கு. எல்லாத்தையும் அள்ளி கீழே போட ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷப்படுறாங்க. அள்ளுடா போய் பேக் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த சமயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, திரும்பி இவ்வளோ பணமோ இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த லொரையா இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான். அவனும் இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ தான் இருக்கான், ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவனையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல பணத்தை எடுப்போம், அதுக்கப்புறமா அவனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பேக்கை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போடுறாங்க பாருங்க, பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். அல்ல பணம் வந்துட்டே இருக்கு. இவங்க வந்தது என்ன 75 மில்லியனுக்காக தான். ஆனா எங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தோண்ட புதையல் மாதிரி பணம் எல்லா செவத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. அந்த வீட்டுல எந்த செவத்தை உடைச்சாலும் பணம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. என்னடா இது, எங்க உடைச்சாலும் பணமா இருக்கு, அல்லு விடாத, ஒரு கட்ட கூட விடாத, போடு தூக்கி போடுன்னு சொல்லிட்டு பல பேகுங்க 30-40 பேக் ஃபுல்லா பணத்தை ரொப்புறாங்க. அதுக்கப்புறமும் பத்தாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பைகளையும் பணத்தை ரொப்பி அவங்க பாட்டுன்னு ஃபில் பண்ணி போட்டுட்டே இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த வண்டி வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. இப்போ அதை எடுத்து வந்து லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபைட்டர் பென்னி தான் பணப்பைகளை கொண்டு போயிட்டு அந்த வேன்ல வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்கான். டம்ப் பண்றான், பேக் வந்துட்டே இருக்கு. அந்த வண்டியே ஃபுல் ஆயிடுச்சு. டேய் நிறுத்துங்கடா, வண்டி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம டாம் இருக்கார்ல, இந்த பிளானை போறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தாரு, போறோம் வேலையை முடிக்கிறோம் வரோம் சொல்லிட்டு. ஆனா பணத்தை பார்த்த உடனே இங்க இருந்து அவருக்கு வரத்துக்கு மனசே இல்ல. டாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம அவர் பாட்டு பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இதுல கோவம் வேற போறாரு. ஏன்டா இப்ப கோவப்படுற, நீ சொன்ன மாதிரி 40 நிமிஷம் ஆக போகுது, நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாகணும் போது இங்க பாரு 40 நிமிஷம்னு நான் சொன்னதுதான், ஆனா பஃபர் டைம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அதனால இவ்வளவு பணத்தை இப்படியே விட்டு போக சொல்றியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டே இருக்கும்போது இங்க பாரு டாம், நான் நினைச்சதை விட இங்க பணம் அதிகமா இருக்கு, அதுக்குன்னு எல்லா பணத்தையும் நம்மளால இங்க இருந்து கொண்டு போக முடியாது, நம்ம பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கோ, இல்லனா எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவ்வளவு பணத்தை என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டையே கொளுத்திட்டு போயிடலாம். சோ கடைசியா இந்த ஒரு பேக்கை மட்டும் நீ ஃபில் பண்ணு, நான் போயிட்டு அந்த லோரியா இந்த வீட்டில் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கானு சொல்லிட்டு கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இங்க டாமியையும் இன்னொருத்தனையும் பணத்தை ஃபில் பண்ண விட்டுட்டு மீதி இருக்கிற இவங்க ஒரு ரூமா போயிட்டு அந்த லோரியாவை தேடிக்கிட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலும் ஊத்திக்கிட்டே வராங்க. சோ அந்த வீட்டை கொளுத்தி விட போறாங்க. சோ இப்படி தேடிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு அறையில நின்றுக்கிட்டு அவன் தப்பிச்சிட்டான் போல இருக்கு, இங்க இல்ல போல இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு அலமாரி நகருது. என்னன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருந்திருக்கு. அங்கதான் இவ்வளவு நேரமா அந்த லோரியா இருந்திருக்கான் போல இருக்கு. அவன் சரமாரியா ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை சுட்டுறாரு. அவனும் உள்ள போய் விழுந்துறான். உள்ள போய் பார்த்தா இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த ரூம் முழுக்கவும் பணம் பயங்கரமா இருக்கு. சோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ அந்த லோரியாவை போட்டு தள்ளிட்டு இப்ப வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா இங்க அடுத்து ஒரு சொதப்பல் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இப்ப நடந்த துப்பாக்கி சூட்ல வில்லியம்க்கு அடிபட்டுடுச்சு. ஒரு புல்லட் வயிற்றுலயே இறங்கிச்சு போல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சொதப்பல். இது ஆக்சுவலி இவங்க எப்போ பிளான மீறி பணத்து மேல ஆசைப்பட்டாங்களோ அப்பவே பிளான் சொதப்பி போயிடுச்சு. இப்ப இதுல வேற இவருக்கு குண்டடிப்பட்டதுனால அப்படியே கீழே கொண்டு வராங்க. இந்த டாம் பாக்குறான். வந்து பார்த்தா ஒரே ஒரு பேக்ல மட்டும் பணத்தை ஃபில் பண்ண சொன்னா கிட்டத்தட்ட $100 மில்லியன்
மில்லியனை வந்து இவர் ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னோ பயங்கரமாக கத்துறான் சாண்டியாகோ, இங்கே பாரு இவனுக்கு அடிபட்டுருச்சு எப்படி போகிறது அப்படின்ட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ அடுத்த சொதப்பல் ஒன்று நடக்குது. அது என்னன்னு பார்த்தா வெளியில் வேன் வந்துட்டு இருக்குது. இதை கேட்ட உடனே டாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னது ஃபேமிலி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஃபேமிலி வரல, ஒரே ஒரு வண்டி தான் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு காட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வராங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ கோவமா பென்னி சொல்ல அந்த இடத்துல சாண்டியாகோ சொல்றாரு, சரி ஓகே வெளியில் வண்டியில் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை விட்டுருவோம், இங்கே தான் 100 மில்லியன் இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டு அப்படியே பின்வாசல் வழியாக அப்படியே தப்பிச்சு போயிடலாம், காட்டு பகுதிக்குள்ளே பூந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல போறாரு பாருங்க ஒரு போடு நம்ம டாமி. ஏன் இங்க ஒரு 100 மில்லியன் இருக்கு, இந்த வீடு முழுக்க பணம் இருக்கு, இந்த வீட்டில் இருக்க பணத்தால நீ விட சொல்லிட்ட பரவாயில்ல, ஆனா இந்த 250 மில்லியனை என்னால விட முடியாது, அவ்வளவுதான் பிளான் சொதப்பிச்சு ஆல்ரெடி, இதுக்கு மேல என்ன பெர்ஃபெக்ட் பிளான், வரவனுங்களை போட்டு தள்ளுறோம், இந்த 100 மில்லியனும் எடுத்துக்கிட்டு மொத்தமா 250 மில்லியனோட இந்த இடத்த விட்டே போறோம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம டாம் சொல்ல எல்லாருமே மூஞ்ச பாத்துக்கிறாங்க. கரெக்ட் தான், இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு வந்துட்டு இதை அப்படியே விட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப தலையாட்டிட்டு களத்துல இறங்குறாங்க. மாஸ் காட்டுறாங்க, எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தள்ளுறாங்க, யாருக்குமே இவங்க இறக்கம் பார்க்கல, எல்லாருமே சுட்டு தள்ளுறாங்க. அப்படி சுட்டு தள்ளினதுக்கு அப்புறமா இப்ப புதுசா ஒரு வேன் வந்து தெரியுமா, அந்த வேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பணத்தெல்லாம் ஏத்திக்கிட்டு இப்ப இந்த இடத்தையே ஒட்டு மொத்தமா கொளுத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி போகும்போது இந்த பென்னி இருக்கான் இல்லையா ஃபைட்டர், அவன் மட்டும் டென்ஷன் ஆகி கத்துறான், என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் தெரியுமா, முதல் தடவையா ஒரு மிஷனை சொதப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். டேய் அதெல்லாம் விடு, அதான் பணத்தை எடுத்துட்டோம்ல, இதுக்கப்புறம் பிளான் பெர்ஃபெக்டா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டையே கொளுத்தி விட்டுட்டு அங்கிருந்து இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த வீட்டை விட்டு மட்டும் தான் அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க, இன்னும் இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதுக்கு இன்னுமே நிறைய பிளான் ப்ரொசீஜர்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுபடி இவங்க அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் கிடையாது, ஒரு 1/4 மணி நேரத்திலே நேராக ஒரு ஏர்ஃபீல்டுக்கு வராங்க. அங்கே ஒருத்தங்கிட்ட சொல்லி ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர், ஹெவி டியூட்டி ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவன் வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த ஹெலிகாப்டரை டெலிவரி பண்ணிட்டு போக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க தம்பியும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்ல உள்ள வச்சு இல்லை கட்டி தூக்கிட்டு போக போறாங்க. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய தலைவலியே காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைலட் என்ன சொல்றாருன்னா, இல்ல இவ்வளோ பணத்தையும் நம்மளால கொண்டு போக முடியாது, நீ என்ன சொன்ன 75 மில்லியன் தான் சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் தான் நான் கேட்டேன், ஆனால் இங்க இருக்கிறது 250 மில்லியன், ஏகப்பட்ட வெயிட், இதுல வேற 2 புது பேசஞ்சர்ஸ் வேற நீ ஏத்திக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் அவங்க தம்பியும் பத்தி அவர் பேசுறாரு. இதை கேட்டோன்னு டாம் மறுபடியும் டென்ஷன் ஆகுறாரு. எதுக்கு அவங்க 2 பேர் அதான் ஹெல்ப் பண்ணிட்டாங்களே, பணத்தை கொடுத்து இங்கே அனுப்பணும் போது அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இங்கிருந்து பார்டர்ல கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ சொல்லும்போது, இங்க பாரு நான் எதுக்கு ப்ரிசைஸா பைலட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்ட, என் கால்குலேஷன்னால தானே, நம்ம போற வழியில ஒரு மிகப்பெரிய மலை ஒன்று இருக்குடா, அதை கடக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஹைட்டுக்கு நம்மளால பறக்க முடியாது, இவ்வளோ வெயிட் இருந்ததுன்னா அந்த மலையே முதல்ல நம்மளால தாண்ட முடியாது அப்படின்னு நம்மளால சொல்ல, மச்சான் இங்க பாரு புரியுது பிளான் மாறி போச்சு, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பணத்தையும் இங்கே போட்டு போகிறதுக்காக நம்ம எடுக்கல மச்சான், ஏதாவது ஒன்று பண்ணு உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாமல் நம்ம பைலட் பிரான்சிஸ்கோ என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஏறி தொலைங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு இந்த இடத்த விட்டு டேக் ஆஃப் பண்ண அந்த ஹெலிகாப்டருக்குள்ளேயே நிறைய பைகள் இருக்கு, பணப்பைகள், அது இல்லாமல் மீதி இந்த பணப்பைகளை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டில் வந்து மூட்டை மாதிரி கட்டி அதே ஹெலிகாப்டர் கீழே கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. என்னதான் இவங்க போட்ட பிளான்ல கொஞ்சம் நெஞ்சம் சொதப்பல்ஸ் இருந்தாலும் இப்போ பிளான் கொஞ்சம் பக்காவாக தான் போயிட்டே இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது பெருவோடைய பார்டர் வருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவானாவையும் அவங்க தங்கச்சியும் நம்ம ஹீரோ இறக்கி விட்டுட்டு, உனக்கு நான் தரதா சொல்லியிருந்தது 2 மில்லியன் தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக அங்கே பணம் இருந்தது, அதனால 3 மில்லியனா நான் உனக்கு தரேன், உன் லைஃபை பார்த்துக்கோ பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்பும் போது அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறுத்துறாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம ரிசர்ச் பண்ணதுல லொரியா கிட்ட இருந்தது 7 மில்லியன் தான், ஆனால் அளவுக்கு அதிகமான பணம் அந்த வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பா லொரியாவுடைய பணம் மட்டும் அவன் வீட்டில் இருந்திருக்காது, மற்ற கேங்ஸ்டர்ஸ் உரிய பணமும் தான் அங்கே இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா அவனுங்க தேடி வருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், நீ சேஃபா இருக்கிறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இவங்க கிளம்ப, இப்போ இவங்க பிளான் படி இவங்க ஒரு கடற்கரைக்கு போய் இறங்கி ஆகணும். அங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய கப்பல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது மூலியமா தான் இந்த நாட்டிலேருந்து இவங்க தப்பிக்கவே போறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மலை ஒன்று இருக்கு, அதை கடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 11,000 அடிக்கு மேலே இவங்க பறந்தாகணும். ஆனால் இவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு இவங்களால பறக்கவே முடியல, எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரான்சிஸ்கோ நினைக்கிறாரு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு போக முடியாம அந்த ஹெலிகாப்டர் பயங்கரமா தடுமாறும் போது வேற வழியே இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற பண மூட்டைகளை வெளில தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கு, கிட்டத்தட்ட 100 மில்லியன், ஆனால் வேற வழியில இவங்க தள்ளிதான் ஆகணும். ஸோ நடு வானத்திலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தையும் தள்ளுறாங்க. இந்த கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கதையாக தான் போகுது. படம் பார்க்குற நமக்கு டே 100 மில்லியன்டா, இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இதை இவங்க தள்ளனா கூண்டோட கைலாசம் போயிட வேண்டியது தான். ஸோ அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் தள்ளி விட, அதை தள்ளி விட்டதுக்கு அப்புறமாச்சு ஹெலிகாப்டர் ப்ராப்பராக பார்க்கும்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை. என்னன்னா இவங்க இதை தூரத்திலே தள்ளி விட்டுருக்கணும், இப்போ அந்த மலை பக்கத்தில் வந்துட்டாங்க, அதனால இன்னுமே ஹைட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்றாரு. இந்த சீனை பார்க்கும்போது ஏதோ நம்ம அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து மேலே போயிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையை தாண்ட போற நேரத்தில் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் தாங்காம கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகிட, அவ்வளோதான் சுத்தமாக வந்து இன்ஜின் நின்று போயிடுது. ஸோ அதனால பயங்கரமாக ஹெலிகாப்டர் சுத்த ஆரம்பிச்சிட்டு நம்ம பிரான்சிஸ்கோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வெயிட் இவங்களை இன்னுமே வேகமாக கீழே இழுக்க, யோசிச்சு பாருங்க, உயிர் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்,
பண்ணணும், வேற வழியே இல்ல, கீழே தொங்கிட்டு இருக்க பணத்தை கட் பண்ணி விடணும். அந்த பணத்தை கட் பண்ணாதான் ஓரளவுக்கு சேஃபா வச்சு இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண முடியுமா. ஸோ அதனால வேற வழியே இல்லாம இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா பறந்து அந்த பண மூட்டையை கட் பண்ணி விட அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையை தாண்டி ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அதுல போய் பொத்துன்னு விழுது. கூடவே இவங்க ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நாசுக்கா அப்படி போய் லேண்ட் ஆக இப்ப சின்ன சின்ன காயங்களோட நம்ம ஆட்கள் வெளியில வந்து பார்த்தா பண மூட்டை விழுந்திருக்கிறது ஒரு தோட்டத்துல. அதுவும் சாதாரண தோட்டம் கிடையாது, கஞ்சா தோட்டம். என்னன்னு பார்த்தா ஒரு கிராமமே கஞ்சா வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல நம்ம ஆளுங்க மாட்ட யோசிச்சு பாருங்க இவங்க சிச்சுவேஷனை. ஸோ டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் 2 பக்கம் போக சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்க போய் முதல்ல பேசுறோம், ஏதாவது ஒன்று தப்பாச்சுன்னா சுற்றுங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வேற வழியே இல்லாம அந்த கிராம மக்கள் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பணம் முடிய சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம டாமியோடைய மூஞ்சை தான் நமக்கு காட்டுறாங்க. எவ்வளவு சொதப்ப முடியுமோ அவ்வளவு சொதப்பிட்டாங்க இந்த பிளானை. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அங்க வந்தா அந்த கிராம மக்கள் ரொம்ப ரகட் பீப்புளா இருக்காங்க. என்னது இது பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ சாண்டியாகோ வந்து நாங்களாம் வந்து டிஏ ஏஜென்ட், இந்த பணத்தை சீஸ் பண்ணிட்டு போறோம், அதனால யாரும் தடுக்காதீங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல உங்க மூஞ்சிகள்லாம் பார்த்தா போலீஸ்கார மாதிரியே தெரியல, அதனால நீங்க கிளம்புங்க, இது யார் பணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிராம மக்கள்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்க வேற வழியே இல்லாம நம்ம டாமி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரமாரியா சுட ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த துப்பாக்கி சூட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் ஒரு 7 பேரை வந்து இவங்க சுட்டுறாங்க. அதுல வேற அந்த கிராமத்துல ஒரு எல்லோ டிஷர்ட் போட்ட ஒரு யங்ஸ்டர் பையன் இருக்கான், அவங்க அப்பா வேற சுட்டுறாங்க. அவன் நின்று அழுதுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ சாண்டியோகா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அமைதியா இருங்க, பேசி தீர்த்துக்கலாம், எது வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துடைய தலைவரை மட்டும் அவன் தனியா கூப்பிட்டு போக இங்க நம்ம டாமை தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு ஊர்ல சும்மா தான் இருந்தாரு, ஆனா அவரை இங்க கூட்டு வந்து பண ஆசையை காமிச்சு இவரு மிருகமா மாறி சில அப்பாவிகளை கொன்னே போட்டுட்டாரு. அவங்களுடைய ரத்தம் இப்ப இவர் கையில இருக்கு. இதை பார்த்து இவர் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு சில மில்லியன் காசு எடுத்து அந்த கிராம தலைவர்கிட்ட கொடுத்துட்டு இறந்து போன மக்களுக்காக இதை நாங்க தந்துறோம், நீங்களும் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இதுக்கு பதிலா இங்க இருந்து எங்க பண மூட்டைகளை கொண்டு போறதுக்கு சில வசதிகள் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஊர் தலைவரும் ஒத்துக்கிறாரு, பணம் வருது இல்லையா. சோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு சில குதிரைகளை கொடுத்து அதுல வந்து இந்த பண மூட்டைகளை வச்சு அந்த கிராமத்தை விட்டு நம்ம டீம் வெளியில போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன ஒருத்தருடைய பையன் அந்த எல்லோ டிஷர்ட் அவன் நம்ம டாமி முன்னாடி ஒரு மாதிரி கோமா வந்து நிக்கிறான், அப்படியே முறைச்சிக்கிட்டு நிக்கிறான். இதை பார்த்த நம்ம டாமி வந்து இங்க பார்த்த தம்பி, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஒரு பதட்டத்துல பண்ணிட்டேன், சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஊர் தலைவர் அங்கிருந்து கத்துறாரு, டேய் அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க, ஒழுங்கு மரியாதை அவனுக்கு வழியை விடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் தலைவர் சொன்னதுனால வேற வழி இல்லாம அந்த பையன் வழி விட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம டீம் என்ன பண்றாங்கன்னா இந்த கிராம மக்கள் கொடுத்த குதிரையில வெறும் 100 மில்லியனை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே காட்டுப்பகுதி வழியா கடலை நோக்கி இவங்க பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா பிளானே சொதப்பிச்சு அழகா ஹெலிகாப்டர்ல போயிட்டு கடற்கரையில இறங்கலாம் நினைச்சாங்க, ஆனா இப்போ காட்டு பகுதியில இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மழை வேற பிடிச்சிக்கிட்டு வேற வழியா இல்லாம அன்னைக்கு ராத்திரி அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையிலேயே தங்குறாங்க. ராத்திரி முழுக்க எல்லாருக்குள்ளயும் ஒரே புலம்பெல்லாம் தேவையில்லாம அந்த கிராமத்து மக்களை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்ப ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரோஜனமே கிடையாது, இவங்க முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். சோ அதனால பயணத்தை காலையில தொடர்றாங்க. காடு மேடு ஆறு வெள்ளம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போறாங்க. இதுல வேற சின்ன சின்ன மலைகள்லாம் வருது, அந்த மலைகள்லாம் வேற இவங்க கிராஸ் பண்ணி போகணும். அப்படி போகும்போது ஒரு மலையில ஒரு அதல பாதாளம் அப்படியே செவுத்தோட செவரா ஒட்டிக்கிட்டு தான் இவங்க போயாகணும். இவங்க பேலன்ஸ் பண்ணி நடந்துறாங்க, ஆனா பாவம் குதிரையால பேலன்ஸ் பண்ண முடியல. இவங்க கூட்டு போனதுல ஒரு குதிரை மட்டும் அப்படியே ஒரு சருவல்ல சறுக்கி அப்படியே ஒரு பள்ளத்தாக்குல விழுந்துடுது. இவங்க கண்ணு எதிர்க்க அந்த குதிரை விழுந்து அது முதுகுல இருந்த பண மூட்டைகள் அப்படியே செதறி பறக்கிறத பாக்குறாங்க. இருக்க நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா இவங்க பிளான்லே இல்ல, கரெக்டா ஒரு 70 மில்லியன் மட்டும் அவங்க எடுத்துட்டு கிளம்பி இருந்தாங்கன்னா ரொம்ப சேஃபா போயிட்டு கடற்கரையில இன்னத்துக்கு லேண்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இப்போ கதையை வேற மாதிரி போகுது. ஏதோ அந்த வீட்ல இருந்து இவங்க தப்பிச்சு வரும்போது இவங்க கையில 250 மில்லியன் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒவ்வொரு இடமா இவங்க கிராஸ் பண்ணி போக அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கைவிட்டு போயிட்டே இருக்கு. இதுல இவங்க ஒரு மிகப்பெரிய மலையை வேற கடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கட்டம் வரைக்கும் இந்த குதிரைகளால ஏற முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோப்பா இருக்கிறதுனால அந்த குதிரைகளால ஏற முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பண மூட்டைகள் எல்லாம் வந்து கயிறை வச்சு நம்மளே ஏத்திக்கலாம், இந்த குதிரைகள் எல்லாம் வந்து விரட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைகளை துரத்தி விட்டுட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மூட்டையா கயிறுல கட்டி அந்த மலையோட உச்சிக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கயிறை வச்சு மலையில இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த மலையோட அடிவாரத்துல எல்லா பண மூட்டையும் இவங்க இறக்கிறாங்க. செம்ம டயர்டு, இதுல குளிர் வேற. அந்த குளிரை போக்குறதுக்கு வேற வழி இல்லாம இவங்க கிட்ட இருந்த அந்த பண கட்டுகள் இருக்கு இல்லையா, அதை பண்டலா போட்டு அதை கொளுத்தி அது மூலியமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர் காயிறாங்க. ஏன்னா இவங்க சர்வைவ் ஆகி ஆகணும் இல்லையா. இவங்க வந்து கடற்கரைக்கு போற வழியிலேயே இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிடும். ஸோ வேற வழியே இல்லாம இந்த மாதிரி கொஞ்சமா இந்த பணத்தை யூஸ் பண்ணி இவங்க சர்வைவ் ஆகி எப்படியாவது கடற்கரைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. இந்த பண மூட்டைகள்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம், இந்த பள்ளத்தாக்குல இருந்து முதல்ல கிளம்பலாம் நினைக்கும் போது அப்ப சரமாரியா இவங்க மேல குண்டு மழை பொழிய ஆரம்பிக்குது. ஒண்ணுமே புரியல. நம்ம டாம் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் எட்டி பாக்குறாரு. மலை உச்சில இருந்து யாரும் சுட்டுட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா யாரும் தெரியல. இவங்க என்ன கெஸ் பண்றாங்கன்னா ஒருவேளை அந்த மாஃபியா கும்பல் வந்து பின்தொடர்ந்து வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க மேல நின்று இருக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் நின்று சுட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டாமி எட்டி பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன பையன் கையில கன் வச்சிருக்கான். அவனை நான் எய்ம் பண்ணி சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி சுடும்போது ஒரு புல்லட் வந்து அப்படியே டாமியோடைய மண்டையிலே இறங்குது. அவ்வளவுதான், அப்படியே கீழே சரிஞ்சு டாமி விழறான். இதை பார்த்த எல்லாரும் கதறி அழுகுறாங்க. மீதி இருக்கிறவங்க அங்க இருந்து 2 பேரை சுட்டு தள்ளுறாங்க. அது யாருன்னு இப்ப போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது, இது மாஃபியா கேங் கிடையாது. அந்த கிராமத்துல ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் இருந்தால அவங்க அப்பாவை கூட இந்த டீம் சுட்டுச்சுல, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்து சுட்டுருக்கான். அந்த பசங்களே
சுட்டுட்டாங்க. இங்க டாமி இறந்து போயிட்டாரு. அப்படியே பாடி பேக்ல போட்டு அவர் பாடியை வச்சுட்டு எல்லாரும் கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க. கூடவே வந்த ஒருத்தன் செத்து போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 100 பேக்குங்களுக்கு மேல இந்த பணம் இருக்கு. இதையும் எடுத்துக்கிட்டு டாமுடைய பாடியை எடுத்துக்கிட்டு இப்போ இவங்க நடந்து போயாகணும். இது ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா அந்த கடற்கரையில ஒரு ஷிப்போட வெயிட் பண்ணதுக்காக இவங்க காசு கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு நபருக்கு. அவன் ஆல்ரெடி ஒரு நாள் தான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கு மேல அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்பவே 2 நாள் ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தையும் இந்த பணத்தையும் நம்ம எடுத்துட்டு போனோம்னா அந்த இடத்துல போட் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. நம்மள யாராச்சும் ஒருத்தர் நம்ம பண மூட்டையை எடுத்துக்கிட்டு இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க போறோம்னா 5 நாளைக்கு மேல ஆகும். ஆனா ஒருத்தர் தனியா நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு நாள் தான் ஆகும். ஸோ நம்மள யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப வேகமா போயிட்டு அங்க போட் இருக்கா இல்லையா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தானா அவனை இன்னுமே வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேச பென்னி வந்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஸோ பென்னி அங்கேருந்து கிளம்ப இங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டாமியோடைய உடலை பார்த்து பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து சொதப்பிச்சு. முக்கியமா டாமி வந்து இதுக்குள்ளேயே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா அவனை கூட்டு வந்து இப்படி சாவடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது நைட்டு போன பென்னி அடுத்த நாள் காலையில் வந்துடுறாரு. வந்தோடனே ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட் இன்னும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் பணம் கொடுத்து இன்னுமே ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு. ஆனா இதுல ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன கெட்ட செய்தின்னு பார்த்தோம்னா இங்க இருந்து அந்த கடலுக்கு போற வழியில ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு. எல்லாருமே வந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க. ஏதோ ஒரு மாஃபியா கேங்கா இல்லைனா வந்து தீவிரவாதிகளான்னு தெரியல. எல்லார் கையிலயும் கன் இருக்கு. சின்ன சின்ன பசங்க. அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணி போகவே முடியாது. ஏன்னா சின்ன பசங்க கொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க அப்படியே தலையில கை வச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இந்த பணத்தையும் 100 மூட்டைகள் மேல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அங்க ஃபைட்டும் பண்ண முடியாது. அதனால குழம்பி போய் உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வில்லியம் வந்து ஒரு முடிவு ஒன்று சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த பணமும் வேணும் தான், ஆனா அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம டாமியோட உடலை அவங்க ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்தாகணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டாமியோடைய பாடியையும் கூடவே எவ்வளோ பண மூட்டைகள் எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ பண மூட்டைகள் எடுத்துட்டு போவோம். மீதி இருக்கிற மூட்டைகளை இங்கே தான் நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உயிரிழப்பும் போகி இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு போனால் மட்டும்தான் இவங்களால உயிர் வாழ முடியும். ஸோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. பட் என்ன தான் திரும்பி திரும்பி யோசிச்சு பார்த்தாலும் மீதி இருக்கிறவங்களுடைய உயிரும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டாமியோடைய பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 95 பேக்கையும் அவங்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது அப்படியே விட்டு போகாமல் அந்த பள்ளத்தாக்கில் அந்த 95 பேக்கையும் போடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த பேக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 5 பேக் தான் கையில் வச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே போகிறாங்க. இன்னும் வேகமாக இவங்க போயாகணும். அதுக்கு இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு வண்டி தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் அந்த கேம்ப்குள்ளே போய் ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், எது நடந்தாலும் இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகக்கூடாது. அவங்க சைட்லையும் சரி, எல்லாமே சின்ன பசங்கன்னு வேற சொல்கிறேன். அவங்க மேலே புல்லட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பிக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்காவா பிளான் போட்டு உள்ள இறங்குறாங்க. ஒரு வண்டியை தான் தேடுறாங்க. வண்டி கிடைச்சா மட்டும் போதும். இவங்க பாட்டுட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுவாங்க. அதனால சுத்தி சுத்தி இவங்க யார் கண்ணுக்குமே தெரியாம வண்டியை தேடிட்டே இருக்கும்போது அப்ப கரெக்டா ஒரு ஓரமா ஒரு ஜீப் நிக்கிறதே அவங்க பாத்துறாங்க. அந்த ஜீப்பை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போலான்னு போய் பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கான். அவனை ஏன் பண்ணிடுறாங்க? ஆனா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணதான் அவனை சுடுற ஐடியால இவங்களுக்கு இல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா கன் பாயிண்ட்ல வச்சு அவனை மிரட்டி அந்த காரை வாங்கிட்டு ஒழுங்கா சாவியை கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்கிட்ட சாவிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அவன்கிட்ட பணக்கட்டை ஒரு கட்டை தூக்கி அடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடு, இதை பத்தி வெளில சொல்லக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு, சாவி இல்லைனாலும் என்ன, இவங்க தான் ஆர்மி பீப்புள் இல்லையா, ஸோ எப்படியோ வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்ப அந்த பையன் கத்திடுறான். அவ்வளோதான். 2 வண்டியில சின்ன சின்ன பசங்க நம்ம ஹீரோ டீமை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்டயும் பயங்கரமான வெப்பன்லாம் இருக்கு. வெரைட்டி வெரைட்டி நம்ம ஹீரோடைய வண்டியை சுடுறாங்க. பைலட்டா இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கோ சொல்றாரு, சுடுறா அவனுங்கள, அவனுக்கு சுற்று இல்லைன்னா அவங்க நம்மளை சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்களை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி வண்டியை சுடுறாரு. அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க மட்டும் தான் ட்ரை பண்றாங்க, அவங்கள சுட ட்ரை பண்ணல. ஸோ இந்த மாதிரி டயரை சுடுறது வண்டியை சுடுறதுன்னு சொல்லிட்டு இந்த சேஸ் ஆனது நடைபெற அப்படியே விடிய ஆரம்பிக்குது. விடியும் போது கடற்கரை ஓரமா வந்துட்டாங்க நம்ம ஆட்கள். பின்னாடி 2 வண்டி துரத்திட்டு வருது. அவங்களும் விடாம துரத்திட்டே சுட்டுக்கிட்டே வரானுங்க. ஒரு கடத்துல நம்ம ஹீரோ டீம் கடற்கரைக்குள்ளே வண்டி எடுத்துட்டு வந்துறாங்க. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ நிக்குது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உட்ரா கடலுக்குள்ளே வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துன்னு போயிட்டு இந்த ஜீப் அப்படியே கடலுக்குள்ளே சொருவுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா போட் ரெடியா இருக்க அந்த போட்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்றாங்க. அந்த 5 மூட்டை பணம் மூட்டை, அதுக்கப்புறம் நம்ம டாமுடைய பாடியை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கடைசியா ஒரு வழியா தப்பிக்க அங்க அந்த சின்ன பசங்க சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தே அவங்களோட வண்டியை சுட்டு அவங்கள பயமுத்திக்கிட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த ஊர்ல இருந்தே தப்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இவங்க ஊர்ல தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய ஹால், அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு லாயர் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 250 மில்லியன் இவங்க கையில இருந்தது. ஆனா இவங்களால கொண்டு வர முடிஞ்சது என்னவோ 5 மில்லியன் தான். இதுல ஒரு உயிர் வேற போயிடுச்சு. ஒழுங்கா அந்த 75 மில்லியன் இவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆசை யாரை விட்டுருச்சு. ஸோ 5 மில்லியன் தான். 5 பேர் இருக்காங்க. ஸோ 5 பாகமா இவங்க பிரிக்கிறாங்க. இதுல டாம் இறந்து போயிட்டார் இல்லையா, அவருடைய ஃபேமிலிக்கு வந்து 1 மில்லியன் சொல்லிட்டு பிரிச்சு உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வில்லியம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏந்துக்கிறாரு. அவருடைய ஷேர் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு போட்டு என்னுடைய ஷேரை வந்து டாம்க்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேச்சு வெளில போக அடுத்தடுத்து இருக்கிறவங்களும் அவங்க பேப்பர்ஸை கிழிச்சு போட்டு என்னுடைய பங்கையும்
பணத்தையும் வந்து டாம் ஃபேமிலிக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட கடைசியாக ஹீரோ மட்டும் தான் இருக்காரு. அவரும் பார்க்குறாரு, பயங்கர கில்ட்டியாக இருக்காரு. சும்மா இருந்தவரை வந்து கூட்டு போயிட்டு கடைசியில் சாகடிச்சு கூட்டு வந்துட்டோம். ஸோ அதனால என்னுடைய பங்கும் டாமுக்கு போய் சேர்த்து தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பங்கும் வந்து டாம் ஃபேமிலிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏஞ்சி வெளியில் வர அந்த இடத்துல நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் அப்படியே ஒரு ஹக்கை போட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான், பழைய வேலையை போயிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கை போட்டுட்டு எல்லாரும் பிரிஞ்சு போக கடைசியாக நம்ம வில்லியம் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் அந்த பொண்ணு இவானா இருக்கா இல்லையா, அவ்வளோதான் நான் போய் பார்க்க போகிறேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம வில்லியம் ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே சாண்டியோவை கையில் வைக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம சாண்டியோவும் பார்த்து சிரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட 95 மில்லியனை வந்து ஒரு பள்ளத்தாக்கில் கொட்டினாங்க தெரியுமா, அந்த இடத்துடைய கோஆர்டினேட்ஸ் இது. ஸோ அதை பார்த்து நம்ம சாண்டியோவை சிரிக்க அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ மேபி பார்ட் 2ல இவங்க அந்த இடத்துக்கு போகலாம். அங்கேருந்து அந்த 95 மில்லியன் எப்படி இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது கதையாகவும் இருக்கலாம். பட் இப்படியே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் விறுவிறுப்பாக சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் நாளைக்கு சந்திக்கலாம்.